அண்ட் வெல்கம். இது உங்கள் டேக் ஆஃப் சாம் ஸ்போர்ட்ஸ் மீடியா. நான் உங்கள் ஹர்ஷினி. இன்னைக்கு நம்ம கில்லி ரைட் வித் ஹர்ஷினியில் நம்ம பார்க்க போகிற மேட்ச் PKL சீசன் 11 மேட்ச் நம்பர் 106 தமிழ் தலைவாஸ் vs யூ மும்பா மேட்ச் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். டாஸ் வின் பண்ண நம்ம தமிழ் தலைவாஸ் லெஃப்ட் கோர்ட்டை சூஸ் பண்ணுறாங்க. லெஃப்ட் கோர்ட்டை சூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ரைடுக்காக நம்ம யூ மும்பாவை சேர்ந்த மஞ்சித் ரைடுக்காக வராரு. வந்தவர் ஃபர்ஸ்ட் ரைட்லேயே நல்ல பாயிண்ட் எடுத்துகிட்டு போகிறாரு. அதுவும் நம்ம ஹிமான்சுவல் அப்படியே நம்ம யூ மும்பாவை சேர்த்து அமீர் முகமது ஜஃபர் தனேஷ் ரைடுக்காக வராரு. வந்தவர் ரைடர் இருந்தால் தானப்பா அவங்க டீமுக்குன்ற மாதிரி மொயின் ஷஃபாகி அவுட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாருங்க. அப்படியே தமிழ் தலைவர் ஃபேனில் ஒரே வருத்தம் தெரியுது. ஏன்னா மேட்ச் ஸ்டார்டிங்கே நமக்கு சாதகமாக அமையலையே அப்படின்ற ஒரு வருத்தம். ஸ்டார்டிங்லேயே 2 பாயிண்ட் எடுத்த யூ மும்பா அப்படியே எம்டி ரைடாகவே போட தமிழ் தலைவாசும் எம்டி ரைடாகவே போகிறாங்க. அண்ட் அடுத்த டூஆர் டைக்காக நம்ம யூ மும்பாவை சேர்ந்த ஜஃபர் தனேஷ் தாங்க வராரு. நம்ம அமீர் முகமது ஜஃபர் தனேஷ் ரைடுக்கு வந்த ஒரு அழகான ஒரு டச்சை போட்டு ஒரு பாயிண்ட்டே எடுத்துகிட்டு போகிறாரு. அடுத்த ரைடுக்கு நம்ம தமிழ் தலைவாஸ் டூஆர் டை ரைடுங்க. அதுக்காக நம்ம தமிழ் தலைவாஸில் ஒரு சப்ஸ்டியூஷன் நடக்குது. சாய் பிரசாத் உள்ளேயோ ஆர்சிஷியும் வெளியே எடுக்கிறாங்க. சாய் பிரசாத் ரைடுக்காக போகிறாரு டூஆர் டை ரைடுக்காக. நம்ம அமீர் முகமது ஜஃபர் தனேஷ் நான் டிஃபென்ஸில் ரைட்டில் ரெண்டுலேயுமே ஸ்ட்ராங்குன்ற மாதிரி சாய் பிரசாத்தை டேக்கிள் பண்ணிடுறாருங்க. மீண்டும் பாயிண்ட்டு நம்ம யூ மும்பா சைடே சாஞ்சிட்ருக்கு. தமிழ் தலைவாஸ் கொஞ்சம் சரிஞ்சபடியே இருந்துச்சுங்க. தொடர்ந்து 2 டீமும் எம்டியாகவே போட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம தமிழ் தலைவாஸில் மீண்டும் ஒரு சப்ஸ்டியூஷன் நடக்குது. சாய் பிரசாத் வெளியே போகிறாரு, ஆஷிஷ் உள்ளே வராரு. அண்ட் யூ மும்பாவை சேர்ந்த அஜித் ரைடுக்காக போகிறாரு. மேட்டில் 2 பேர் நித்தேஷ் அண்ட் ரோனக் 2 பேர் தாங்க உள்ளே இருக்காங்க. உள்ளே இருக்கும்போது நம்ம அஜித் போயிட்டு 2 பேரையும் டச் பண்ணி ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே ஆல் அவுட்டை நிகழ்த்தி 2+3 பாயிண்ட்னு நல்ல பாயிண்டே எடுத்துகிட்டு வராரு. அண்ட் யூ மும்பா பக்கம் அப்படியே கொஞ்சமாக மேட்ச் ஆயிடுங்க. அடுத்தடுத்து 2 டீமுமே வெறும் எம்டியாகவே போட்டுட்டு இருக்காங்க. டூஆர் டைக்காக தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைமில் நம்ம மொயின் ஷஃபாகி ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாருங்க. தமிழ் தலைவாஸோட மொயின் ஷஃபாகி ரைடுக்காக போய் ஒரு சூப்பர் ரைடை நிகழ்த்துறாரு. அண்ட் அந்த சூப்பர் ரைடில் சுனில்குமார் அவுட் எடுக்க இப்படி மாறி அவுட் எடுத்துகிட்டு இருக்கும்போது மீண்டும் ஒரு ஆல் அவுட்டை நிகழ்த்த நம்ம யூ மும்பா டீம் ரெடியாக இருக்காங்க. அந்த டைமில் 2வது 5 நிமிஷத்தில் நம்ம தமிழ் தலைவாஸ்க்கு மீண்டும் ஒரு அடி விழுகுதுங்க. 2வது முறையாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஆல் அவுட்டை நிகழ்த்தி யூ மும்பா பக்கம் 8 பாயிண்ட் லீடில் போகிற மாதிரி நம்ம தமிழ் தலைவாஸ்க்கு அமைஞ்சிருச்சு. நம்ம யூ மும்பா டீம் தொடர்ந்து லீட்லேயே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் டூஆர் டை ரைடுக்காக நம்ம சௌரவ் போகிறாரு. அண்ட் டூஆர் டையில் ஒரு பாயிண்ட்டை எடுத்துகிட்டு வர்றாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 2 டூஆர் டையில் ஹிமான்ஷு ஒரு பாயிண்ட்டும் சௌரவ் ஒரு பாயிண்ட்டும் எடுத்துகிட்டு வர்றாரு. அண்ட் அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கடைசி சில நொடிகளை நோக்கி போயிட்டு இருக்கும்போது நம்ம சௌரவ் மீண்டும் ரைடுக்காக போய் டேக்கிள் செஞ்சப்பட்டு நம்ம சுனிலால் டேக்கிள் செய்யப்பட்டு மீண்டும் தமிழ் தலைவாஸ் லீடை தக்க வைக்கும் முயற்சியில் ஈடுபடுறாங்க. ஆனால் யூ மும்பா மீண்டும் தொடர்ந்து லீட்லேயே இருந்துட்டு இருக்காங்க. அப்படியே செகண்ட் ஹாஃபும் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ஹாஃபில் அப்படி இப்படி பாயிண்ட் வந்துருமான்னு பார்க்க நம்ம அஜித் கலக்கிட்டு இருக்காருங்க. சொல்லவே வேணாம். ஜஃபர் தனேஷ் டிஃபென்ஸுன்னு 2லேயும் செம்ம ஸ்ட்ராங்காக அப்படி ப்ளே பண்ணிட்டு இருக்காருங்க. அண்ட் ஏதாவது ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தாங்க. அப்போ நம்ம சாய் பிரசாத் சப்ஸ்டியூட்டில் சேஞ்ச் ஆகுறாரு. ஆனவர் பட்டையை கிளப்புறாருங்க. 2 பாயிண்ட்டாக அப்படியே அள்ளிட்டு வந்தார். 2 முறை 2 பாயிண்ட்டு, ஒரு டைம் ஒரு பாயிண்ட்டு. அப்படியே அவருக்கு ஒரு சூப்பர் 10 கிடைக்க 9 புள்ளிகளில் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் தலைவாசை சேர்ந்த மொயின் ஷஃபாகி அவர் ஒரு நல்லாவே விளையாடிட்டு இருந்தாருங்க. டீமுக்காக 2 தலைகள் மட்டும் தனியாக போராடிட்டு இருந்தாங்க. ஒன்று மொயின் ஷஃபாகி அண்ட் இன்னொன்று நம்ம சௌரவ்ங்க. 2 பேரும் மாறி போராடிட்டு இருக்கும்போது ஆப்பனண்ட்டில் நாங்களாம் இருக்கும்போது நீங்கள் எப்படி கவலைப்படலாம் அப்படின்ற மாதிரி அஜித் அவரோட பட்டையை கிளப்பி பாயிண்டை எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் அவருக்கு ஒரு நல்ல சூப்பர் 10ம் கிடைச்சிது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே 2 ஆல் அவுட்டை பார்த்த நம்ம தமிழ் தலைவாஸ் டீமை இதுக்கப்புறம் நாங்கள் ஆல் அவுட் ஆகிற நிலைமையில இல்லை அப்படின்ற மாதிரி மொயின் ஷஃபாகி ரைடுக்கு போகிறாருங்க. அதுவும் டூஆர் டை ரைடில் போய் அழகாக 2 பாயிண்ட்டை எடுத்துகிட்டு வந்தார். அண்ட் அந்த 2 பாயிண்ட்டு மெயின் டிஃபெண்டர்ஸான லோகேஷ் அண்ட் ரிங்கு அழகான பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்காருங்க. நான் அதை பார்த்தோன்னே ஆடியன்ஸ் அப்படியே சந்தோஷமாக்குறாங்க. என்னதான் இருந்தாலும் தமிழ் தலைவாஸ் இன்னும் லீடுக்கு வரலங்க இந்த மேட்ச்சில். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு சொல்லிக்கிற மாதிரி சாதகமாக மேட்ச் இல்லைனாலும் செகண்ட் ஹாஃப் எப்படியாவது மாறுமா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சேஞ்ச் பண்ண அமீர் ஹுசைன் ஃபஸ்தமியை மீண்டும் உள்ளே எடுக்கிறாங்க. உள்ளே எடுத்து டிஃபென்ஸில் ஏதாவது பண்ணிடுவாரா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் டிஃபென்ஸு நமக்கு ஒர்க் அவுட் ஆகலைங்க. தொடர்ந்து 2 பாயிண்ட்டு 3 பாயிண்ட்டுன்னு நித்தீஷ் அவுட் ஆகிக்கிட்டே இருக்காரு. நம்ம அஜித் டாப்க்கு போயிட்டே இருக்காரு. அஜித் மட்டும் இல்லைங்க, அமீர் முகமது ஜஃபர் தனேஷ் அவரு பட்டையை கிளப்பிட்டு இருந்தாருங்க. நம்ம மொயின் ஷஃபாகியும் சாய் பிரசாத்தும் தொடர்ந்து லீட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ரைட் பாயிண்ட்ஸை நம்ம தமிழ் தலைவாஸ்க்காக. இந்த டைமில் மீண்டும் தமிழ் தலைவாஸ் 3வது முறையாக சௌரப் ரைடுக்காக போகிறாரு. ரைடுக்கு போனவரை அப்படியே கோழி முக்கிற மாதிரி அவங்க ஆல் அவுட்டை நிகழ்த்துறாங்க. 3வது முறை இந்த மேட்ச்சில் ஆல் அவுட்டை நிகழ்த்தி யூ மும்பா தன்னோட லீடை தக்க வைக்கிறாங்க. ஆனால் தமிழ் தலைவாஸ்க்கு இந்த மேட்ச் சாதகமாக அமையலைங்க. 2வது ஹாஃபில் கடைசி 5 நிமிஷத்தில் சாய் பிரசாத்
ஆர் டைக்காக போகிறாரு. நம்ம சுனில் குமாரையும் பர்வேஷையும் அவுட் பண்ணி டூ ஆர் டையில் 2 பாயிண்ட்டை எடுத்துகிட்டு வராரு. அண்ட் அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் மேட்சோட டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். என்னதான் மேட்ச் லீட் இல்லாமல் இருந்தாலும் மேட்சை இன்ட்ரெஸ்ட் ஆகிறதுக்கு நம்ம சாய் பிரசாத் பண்ண அந்த விஷயம் ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாங்க. கடைசி 2 ரைடில் நம்ம தமிழ் வீரரான அல்லூர் சதீஷ் திருச்சியை சேர்ந்தவர், அவருக்கு யூ மும்பா டீமில் ஒரு சான்ஸை கொடுக்குறாங்க. அல்லூர் சதீஷ் உள்ளே வந்த உடனே ஆடியன்ஸும் அப்படியே உற்சாகமாகறாங்க. அண்ட் வந்தவர் சப்ஸ்டியூஷனில் வந்ததுக்கான கரெக்டான வேலையை பார்க்குறாரு. போனதுமே நிதேஷை டச் பண்ணி ஒரு அழகான பாயிண்ட்டையும் எடுத்துகிட்டு வந்தார். அது மட்டும் இல்லைங்க, நிதேஷை மட்டும் இல்லாமல் அடுத்த ரைடுக்காக வரவங்கள டிஃபென்ஸ் பண்ணி சூப்பராக டாக்கிள் பண்ணி தூக்கி போடுறாரு. மீண்டும் ரைடுக்காக போனவர் மாட்டிக்கிட்டாரு. அண்ட் அப்படியே மேட்சும் முடிவுக்கு வருது. யூ மும்பா 47, தமிழ் தலைவாஸ் 31. இந்த மேட்சை லூஸ் பண்ணி குவாலிஃபை ஆகலை நம்ம தமிழ் தலைவாஸ். ஆனால் இன்னைக்கு தமிழ் தலைவாஸ் குவாலிஃபை ஆகலைனாலும் நம்ம தமிழ் தலைவாஸ் தாங்க. மொயின் ஷஃபாகி, சௌரப், சாய் பிரசாத் அவங்கள பாராட்டியே ஆகணும். அண்ட் நிதேஷ் இன்னைக்கு அவரோட வேலையை கரெக்டாக தான் செஞ்சார். பட் அவருக்கான நல்ல நேரம் இன்னைக்கு வரல. அப்படி இப்படி மேட்ச் போயிட்டே இருந்து மேட்ச் முடிஞ்சிருச்சு. நம்ம தமிழ் தலைவாஸ் இந்த மேட்சை விட்டு வெளியேறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூ மும்பா 2வது பிளேஸ்க்கு போகிறாங்க. யூ மும்பாவை சேர்ந்த அஜித் சவுகானுக்கு இன்னைக்கு ஒரு சூப்பர் 10 கிடைச்சிருக்கு. அண்ட் பெஸ்ட் ரைடர் ஆஃப் த மேட்சும் வாங்குறாரு. அதே மாதிரி நம்ம சுனில் குமார் டிஃபென்ஸில் ஹைஃபை எடுத்து ஒரு பெஸ்ட் டிஃபெண்டர் அவார்டும் வாங்குறாருங்க. நம்ம மொயின் ஷஃபாகி சொல்லவே வேணாம், அவருக்கு தான் இந்த டைமும் மேட்ச்சில் நல்ல பாயிண்ட்ஸ் போச்சு. அண்ட் அவர் தான் பெஸ்ட் ரைடரும் வாங்குறாரு. நம்ம தமிழ் தலைவாஸ் லூஸ் பண்ணாலும் தமிழ் ஃபேன்ஸ்க்கு உற்சாகமான நம்ம அல்லூர் சதீஷ் உள்ளே இறங்கி சூப்பரான பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தது எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. மறக்காமல் டேக் ஆஃப் சாம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து கில்லி ரைட் வித் ஹர்ஷினியை சப்போர்ட் பண்ணுங்கள். இது உங்கள் டேக் ஆஃப் சாம்ஸ் ஸ்போர்ட்ஸ் மீடியா. நான் உங்கள் ஹர்ஷினி. நன்றி, வணக்கம்.